அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் அண்ணாவோட தன்னடக்கத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். விஜய் அண்ணா சினிமா துறையில் எவ்வளோ பொறுமையாகவும் எவ்வளோ தன்னடக்கத்தோடு இருந்தார். அவர் அதிகமாக பேசவே மாட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு தேர்தலில் இந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பேசுகிறாரு அப்படின்றப்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அவரோட நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட தன்னடக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பா அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெற்றி உன்னை உயர்த்தியது, ஆனால் தன்னடக்கம் தான் உன்னை மக்களின் இதயத்தில் நிலைக்க வைத்தது. அண்ணா திரைத்துறையில பட்ட கஷ்டத்துக்கு அதுல ஒரு வெற்றி கண்டுட்டாரு. இப்ப அவரோட தன்னடக்கம் தான் நம்ம மக்களின் ஒவ்வொரு மனசுல அவரு நிலைச்சு நிக்கிறாரு. எல்லாரும் சத்தம் போட்டு அவங்கள நிரூபிப்பாங்க. ஆனா சத்தமே இல்லாமல் சாதிக்கும் மனிதன் தான் நம்ம விஜய் அண்ணா. தலை உயர்ந்து நிற்கிறது புகழால் இல்லை, தன்னடக்கத்தால் தான். மகளிர் திட்ட அறிவிப்புகள் அறிவிக்கிறப்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாரு. எவ்வளவு தன்னடக்கத்தோட சொன்னாரு. அவரோட பிரச்சனையை கூட நான் பாத்துக்கிறேன், அது பெரிய ஒருத்து கிடையாது, நீங்க அவங்கவுங்க தேர்தல் பிரச்சாரத்தோட வேலையை பாருங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு தன்னடக்கத்தோட சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட மனசுலயும் அவரை பத்தின நல்ல விஷயங்களை மனசுல பதிச்சதே அவரோட தன்னடக்கம் தான். தன்னடக்கம் காப்பவன் தலைவனாக மாறுவான், தன்னையே வென்றவன் உலகத்தையும் வெல்வான். தன்னடக்கத்தை அவர் காக்கிறதுக்கு கத்துக்கிட்டாரு. அந்த தன்னடக்கத்தை வச்சுதான் தன்னையே வென்றுட்டாரு. மனம் காக்கும் மனிதன் மகத்துவம் அடைவான், கோபத்தை காக்கும் மனிதன் கோட்டையை வெல்வான். எவ்வளவு பேர் என்னென்ன மோசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அத்தனையும் அவரு மனசால பொறுமையா தாங்கிக்கிட்டு அவ்வளவு விஷயங்களை ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணல, அவ்வளவு ஒரு தன்னடக்கத்தோட இருக்காரு. கண்டிப்பா அவரோட பொறுமை, அவரோட தன்னடக்கம் கோட்டையை கண்டிப்பா வெல்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.